அடி பாவி, அப்போ உண்மையிலே உனக்கு சுளுக்கு இல்லையா? நான் கூட சுளுக்குதான் போல இருக்குன்னு நினைச்சு ஒத்தடம் குடுக்கலான்னு வெந்நீரும் டவலும் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. ஒத்தடெல்லாம் குடுக்கற அளவுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. நல்லா தாண்டி சமாளிக்கிற நீ. இந்த சாமர்த்தியம் எல்லாம் எனக்கு இருந்திருந்தா நான் எப்பவோ என் மாமியார ஓரம் கட்டியிருப்பேன். என்ன பண்றது, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் புத்தி இல்லாம போயிருச்சே. என்னமோ பண்ணு. அத்தை வாங்க, வந்ததும் வந்துட்டீங்க, சேர்ந்து 2 குத்தாட்டம் போட்டுட்டு போலாம். அம்மா தாயே என்ன விட்டுருமா, இதுக்கெல்லாம் நான் வரல. அத ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, ஜாலியா இருக்கும். இப்படி கை வைங்க. மாதவி வந்துட்டாத்த. இவங்களை திருத்தவே முடியாது. இனிமே அந்த அம்மா உன்னை என்ன பண்ணாலும் நீ அதை உடனே மாப்பிள்ளை கிட்ட தெரியப்படுத்துறீ. ஏன்னா ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போறதே கட்டின புருஷனை நம்பிதான், மத்தவங்க எல்லாம் அப்புறம் தான். அதனால நீ மாப்பிள்ளைய மட்டும் கெட்டியா பிடிச்சுக்க. கெட்டியா பிடிக்க முடியாம தானமா நான் தவிக்கிறேன். இத சொன்னா உன் மனசு கஷ்டப்படும், அதான் உன்கிட்ட என் பிரச்சனையை சொல்ல முடியல. சரி, சும்மாதான் போன் பண்ணியா இல்லன்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லதாமா போன் பண்ண. அப்படியா? என்னடி விஷயம்? இன்னைக்கு அந்த ஆண்டாள் பாட்டிய ஆகாஷ் அத்தான் கிட்ட மாட்டி விட்டு பயங்கரமா திட்டு வாங்க வச்சுட்டம்மா. ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே, சொல்லு சொல்லு. ஆகாஷ் அத்தான் ஆபீஸ் போயிட்டாருங்கிற தைரியத்துல அந்த பாட்டி என் ரூமுக்கு வந்து என்ன கண்ணா பின்னான்னு திட்டி வீட்டை கிளீன் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னல. ஆமா, அந்த நேரம் நான் பாட்டிக்கு தெரியாம என் போன்ல இருந்து ஆகாஷ் அத்தானுக்கு கால் பண்ணி போன பெட்ல வச்சுட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? பிரமாதம்டி பிரமாதம். இப்படிதாண்டி இருக்கணும். இனிமே அந்த அம்மா உன்னை எப்ப கொடுமைப்படுத்தினாலும் நீ இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி மாப்பிள்ளை கிட்ட மாட்டி விட்டுரு. அப்பதான் அந்த அம்மா அடங்கும். சரி சரி, அப்படியே பண்ணிடுறேன். ஏய் நிலா, அடுப்புல சாம்பார் வச்சு கொதிச்சுட்டு இருக்கடி, நான் போய் பாக்குறேன் அடுப்ப. நான் அப்புறம் கூப்பிட்டா? ஓகேம்மா, நான் அப்புறமா பேசுறேன். ஏண்டி, என்கிட்ட நீ இப்படி எல்லாம் டிராமா பண்றியா? உன்ன பாட்டி, நான் உங்களை விட வயசுல சின்னவர், அதனால உங்களை விட எனக்கு பலம் அதிகம். அதுக்கு என்ன திருப்பி அடிச்சிடுவேங்கறியா? அந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிடாதீங்கன்னு சொல்ல. என்னடி சொன்ன? போன் மூலமா டிராமா பண்ணி என்ன ஆகாஷ் கிட்ட மாட்டி விட்டது மட்டும் இல்லாம என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுறியா? இன்னைக்கு அவன் ஆபீஸ் விட்டு வரட்டும், இருக்குடி உனக்கு. இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறனா இல்லையான்னு பாரு. பாட்டி சொல்ற மாதிரி நீ போன்ல டிராமா பண்ணிதான் பாட்டி என்கிட்ட திட்டுவாங்க வச்சியா? இல்லத்தான், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஏய், இவ பொய் சொல்றாடா, இவளை நம்பாத. இவ வேணுன்னே உன்கிட்ட என் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு கால் பண்ணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி போனை கையில வச்சுக்கிட்டு இருந்தா. அந்த விஷயத்த
இவ அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தத நான் கண்ணால பார்த்தேன்டா. இல்லத்தா, நான் சொல்றதுதான் உண்மை. நான் சொல்றதா உண்மை? இல்லத்தா, நான் சொல்றதுதான் உண்மை. ஏய், நான் சொல்றதாண்டி உண்மை. இல்ல, நான் சொல்றதா உண்மை. இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? இத பத்தி விசாரிக்கிறத விட்டுட்டு யாருக்கு நீ போன் பண்ற? நிலாவோட அம்மாக்கு தான் போன் பண்றேன். அவளுக்கு எதுக்குடா போன் பண்ற? நீங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கிறதுல எது உண்மைன்னு அத்தையை கேட்டா தெரிஞ்சிரும்ல. குடிங்க. டேய், நீ இவ அம்மாவுக்கு போன் பண்ணி விசாரிக்கிறது கரெக்ட் தான். ஆனா உன் போன்ல இருந்து பண்ணாத, இவ போன்ல இருந்து பண்ணு. அப்பதான் அவ இவதான் பேசுறான்னு நினைச்சு தானாவே எல்லா உண்மையையும் உளருவா. நிலா, போன குடு. குடு. நிலா, குடுடி. கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. இல்ல கண்ணு, இப்ப கால் சுளுக்கு எப்படி இருக்கு கண்ணு? கொஞ்சமாச்சும் நடக்க முடியுதா? என்னடி போன் பண்ணிட்டு பேசாம இருக்க? இத பாரு, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஜாதகத்தை மாத்தி எழுதி ஆண்டாளமாவே ஏமாத்திட்டேன். அதனால கண்டிப்பா அவங்க நம்ம மேல கோவமா தான் இருப்பாங்க. அந்த கோவத்தை அவங்க உன் மேலதான் காட்டுவாங்க. என்ன பண்றது? நீ அவங்கள பொறுத்து தாண்டி போகணும். ஏன்னா உன் ஜாதக விஷயத்துல நான் செஞ்ச தப்பு அப்படி. அதுக்காக ஆண்டாளம்மா உன்னை ரொம்ப திட்டுவாங்க. பரவாயில்லடி, அவங்க எப்படி கஷ்டப்படுத்தினாலும் நீ அதெல்லாம் உன் மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காத நிலா. தப்பி தவறி கூட மாப்பிள்ளை கிட்ட எதுவும் சொல்லிடாதீ. ஏன்னா மாப்பிள்ள அவங்க பாட்டி மேல உசுரியே வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட பாட்டி உன்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சா மாப்பிள்ள தாண்டி ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்புறம் ஒன்னால அவங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்துருண்டி. புரியுதா? அதனால ஆண்டாளம்மா உன்னை எப்படி கஷ்டப்படுத்தினாலும் நீ அதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட தெரியப்படுத்திடவே படுத்திராத. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க பாட்டி? ஏய் லக்ஷ்மி, அம்மாவும் மகளுமா சேர்ந்து என்னமா டிராமா பண்றீங்கடி? என்னம்மா சொல்றீங்க? டிராமாவா? சை, நடிக்காதடி. உன் பொண்ணு அப்ப உனக்கு போன் பண்ணி என்ன ஆகாஷ் திட்டின விஷயத்த சொல்லி சொல்லி சிரிச்சாளா இல்லையா? அப்படிலாம் எதுவுமே இல்லையேம்மா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என் பொண்ணு மேல அபாண்டமா பழியெல்லாம் போடாதீங்கம்மா. ஜாதகத்தை மாத்தி எழுதினது ஏன் தப்புதான். அதுக்காக நீங்க என்ன எப்படி வேணாலும் தண்டிச்சுக்குங்க. என் பொண்ணு எதுவும் செஞ்சாதீங்கம்மா. அவ சூதுவாது தெரியாத பச்சை மண்ணு. ஏய், ஆத்தாளும் மகளும் நல்லாவே நடிக்கிறீங்கடி. இப்போ நீ மட்டும் என் பக்கத்துல இருந்த கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிருப்பேன். நிறுத்துங்க பாட்டி. அத்தை, சாரி, போனை கட் பண்றேன். நான் அப்புறம் கால் பண்றேன். சாரி நிலா. பாட்டியோட பேச்சை கேட்டு அவசியமா நான் கஷ்டப்படுத்திட்டேன். சாரி நிலா. சாரி எல்லாம் எதுக்காத்தான்? இப்பவாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும் எனக்கு. ஏய், உன் வயசுக்கு மீறி நீ நடிக்கிறடி. பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? ஏன் முன்னாடி அவளை அடிக்க போறீங்க? இதுல இருந்தே தெரியுது நிலா சொல்றதுதான் உண்மைன்னு.
இல்லடா. போதும் அவ பாட்டி, விடுங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். நிலா, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தா. ஏய், பாத்து வா. மெதுவா. பாத்து பாத்து. என்ன டிராமா ஆல்ரெடி. அத்தா ஒரு நிமிஷம். என்ன? இல்லாத டிராமா எல்லாம் பண்ணிட்டு நக்கலா வேற சிரிக்கிறியா? இருடி, மறுபடியும் உன்னை ஆகாஷ் கிட்ட கோத்து விடுறேன். ஆகாஷ், பாட்டி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கொஞ்சம் என் ரூமுக்கு வாயேன். என்ன விஷயம் பாட்டி? இங்கே சொல்லுங்க. இல்லப்பா, அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் என் ரூமுக்கு வா. பாட்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு பாட்டி. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்களேன். வா ஆகாஷ், வா. பாட்டி, இந்த பாட்டி நம்மள பத்தி அத்தான் கிட்ட போட்டு கொடுக்க போறாங்களா? கதவை வேற சாத்திக்கிட்டாங்களே. வெல்கம் மேடம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்க ரூம் புக் மேடம். பண்ணணும். எத்தனை ரூம் புக் பண்ணணும்? எனக்கு சிவானிங்கிற பேர்ல ஒரு டபுள் டீலக்ஸ் ரூம் அண்ட் சிறுத்தைங்கிற பேர்ல ஒரு சிங்கிள் ரூம். ஓகே மேடம். ஐடி ப்ளீஸ். ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. கேஷா கார்டா மேம்? கார்டு. தேங்க்யூ மேடம். பின் ப்ளீஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இந்தாங்க மேடம். 2 ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். தேங்க்ஸ். வெல்கம் மேம். மேடம், என்ன மேடம் நீங்க இவன் பேர்ல சிங்கிள் ரூம் புக் பண்ணிட்டு உங்க பேர்ல டபுள் ரூம் புக் பண்ணிருக்கீங்க? அப்ப நான் எங்க ஸ்டே பண்றது? ஏ ரூம்ல தான். பாட்டி, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. ஆகாஷ், நீ அந்த நிலாவை நம்பாதடா. அவ பயங்கரமான ஆளா இருக்கா. நான் சொல்றது உண்மை ஆகாஷ். அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது பாட்டி. நான் என் அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தத நீங்க எனக்கு தெரியாம உங்க பேரங்கிட்ட சொல்லி இருந்தா நானும் என் அம்மாவும் அவர்கிட்ட வசமா மாட்டி இருப்போம். ஆனா நீங்க அப்படி செய்யாம என்கிட்ட ஓவரா பேசி சவால் விட்டுட்டு போனீங்கல்ல, அப்பவே நான் உஷாராகி என் அம்மாவை எச்சரிக்கை பண்ணிட்டேன். அதனாலதான் எங்க அம்மா அசால்ட்டா உங்க பேரங்கிட்ட நம்புற மாதிரி பேசி அவரை அழகா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாடா. டேய், அது மட்டும் இல்ல, அவளுக்கு கால்ல சுளுக்கெல்லாம் கிடையாது. சுளுக்கு வந்த மாதிரி உன்கிட்ட நடிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
என்கிட்ட வந்து எப்படி எல்லாம் குத்தாட்டம் போட்டான்னு தெரியுமா? இப்படிதாண்டா, இப்படி இப்படி இப்படிலாம் ஆனாடா. சுளுக்கு பிடிச்சா ஐயோ பாட்டி, எப்படி பாட்டி பாட்டி போதும் பாட்டி. என்ன பாட்டி மறுபடியும் மறுபடியும் புதுசா ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஆகாஷ், இது ஒண்ணும் கதை இல்ல, உண்மை. எது உண்மை பாட்டி? நிலா என் பொண்டாட்டி. எனக்கு அவளை பத்தி உங்களை விட அதிகமாவே தெரியும். நீங்க சொல்ற மாதிரிலாம் அவ கிடையாது பாட்டி. ஆகாஷ், அவ உன்கிட்ட நடிக்கிறாடா. ஐயோ போதும் பாட்டி. அவன் வயசு என்ன, உங்க வயசு என்ன? அவகிட்ட எதுக்கு நீங்க இவ்வளவு மூர்க்கமா நடந்துக்கிறீங்க? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ கிடையாதுடா. பாட்டி ப்ளீஸ் வேண்டாம். இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. இங்க பாருங்க, ஆபீஸ்ல மீட்டிங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். இப்ப நான் திரும்ப போய் கண்டினியூ பண்ணணும். டைம் வேற ஆச்சு. நான் கிளம்புறேன் பாட்டி. ஐயோ ஆகாஷ், அப்படி ஐயோ பாட்டி விடுங்க பாட்டி. பாட்டி வாங்க பாட்டி, அதெல்லாம் பாத்து. ஹலோ மேடம், ஹாய், குட் குட் ஈவினிங். ஈவினிங். இவரு சித்து, ஹலோ சார். ஹாய். இவரு சிறுத்தை, ஹலோ அட்மினிஸ்ட்ரேஷன். சார். ஹலோ சார். இவரு காமேஷ், ஓ. நம்ம கோயம்புத்தூர் எஃப்எம்மோட ஓ மேனேஜர். அப்படியா? சித். ம் சொல்லுங்க காமேஷ், என்ன பிரச்சனையா என்ன இங்க வர சொன்னீங்க? மேடம், இங்க நம்ம எஃப்எம் ஆபீஸோட பில்டிங் ஓனருக்கு 2 ஒய்ஃப். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஓனர் ரீசெண்டா இறந்துட்டாரு. அவருடைய முதல் தாரத்து பையன் தான் அவருடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நேரடி வாரிசு. அதனால நம்மளோட லீஸ் அக்ரிமெண்ட்டும் அவர் பேர்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஆனா இப்ப அவரு துபாயில இருக்காரு. 2ஆவது தாரத்தோட பையன், அவர் பேர் பரத். அவர் லீஸ் அக்ரிமெண்ட்ல அவர் பேரையும் சேர்க்க சொல்றாரு. இல்லனா மாசம் மாசம் அவருக்கு வாடகையா ஒரு அமௌண்ட் கொடுக்க சொல்றாரு. டெய்லி குடிச்சிட்டு வந்து நம்ம ஆபீஸ்ல கலாட்டா பண்றாரு மேடம். அவரை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல மேடம். அதனாலதான் அந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்றதுக்காக உங்களை வர சொன்னேன் மேடம். ஓகே காமேஷ், நாளைக்கு அந்த பரத்தை நம்ம ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. ஓகே மேடம். பேசி பார்க்கலாம். ஒத்து வந்தா ஓகே, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து முறைப்படி ஆக்ஷன் எடுத்துடலாம். ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். அப்ப நம்ம காலையில ஆபீஸ்ல மீட் ஓகே பண்ணலாம். மேடம். தேங்க்யூ காமேஷ். தேங்க்யூ மேடம். வரேன் மேடம். தேங்க்ஸ். வரேன் சார். ஓகே. என்ன சித்து, உங்க லைஃப் மாதிரியே இங்கேயும் 2 ஒய்ஃப் பிரச்சனை இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? என் லைஃப்ல எங்க 2 பொண்டாட்டி பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஏன் இல்ல? உங்களோட ஒரு ஒய்ஃப் தென்றல்னா இன்னொரு ஒய்ஃப் நான் தானே. பாத்து மச்சான், பாத்து பாத்து. என்ன சொல்லிட்டு போறாங்க? ஐயோ, முதல்ல இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். அப்பதான் நம்ம தென்றலோட நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும். மச்சான், அவங்க சொல்லிட்டு போறத பார்த்தா ஏற்கனவே அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி உனக்கு கன்ஃபார்மா 2 முன்னாடி தான் போல இருக்கு. எங்க அடிக்க வர? போப்பா. எப்பா, இவளுக்கு 2 முன்னாடி கிடைக்க போகுதுங்கிற ஆணவத்துல நமக்கு கிடைக்க போற ஒரு பொண்டாடியை கிடைக்க விட மாட்டோம். அம்மா, அப்படின்னா அந்த நிலா பொண்ண இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக தான் நீங்க என்ன வர வச்சிருக்கீங்க, சரியா? இல்ல இல்ல இல்ல, இவளை இந்த வீட்ல இருந்து துரத்துறத நான் பாத்துக்கிறேன். உனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. நீ இன்னும் அந்த சாரதா கூட பழையபடி நல்ல விதமா தானே பழகிக்கிட்டு இருக்க? ஆமாமா, என்ன இருந்தாலும் சாரதா உங்களோட மூத்த மருமக. உங்க 2 பேருக்குள்ள இப்போதைக்கு ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் நாளைக்கு எப்படியும் நீங்க 2 பேரும் ஒன்னாக போறீங்க. அதனாலதான் அந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் அவங்களோட நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேமா. அந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அந்த சாரதாவை நான் கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேன். இருந்தாலும் நீ இன்னும் அவகிட்ட பழைய மாதிரி பழகிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லதுதான். சரிங்கம்மா. நீ இப்போ என்ன பண்றன்னா, நேரா சாரதா வீட்டுக்கு போய் அவளை பார்த்து சென்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்ததாகவும் அந்த வேலை முடியற வரைக்கும்
அவ வீட்லயே நீ தங்குற மாதிரியும் சொல்லி நீ அவ வீட்டுக்குள்ள போ. கண்டிப்பா போறேம்மா. ஆனா எதுக்காகன்னு மட்டும் சொன்னீங்கன்னா. நான் இப்ப சொன்னேன்ல, நிலாவோட அக்கா தென்றல்ன்ற ஒருத்திய பத்தி. ஆமாமா. அந்த தென்றலும் சாரதாவோட பையன் சித்துவும் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேருக்கும் வர்ற 25ஆம் தேதி சாரதா கல்யாணம் பண்ணி வைக்க போற. அந்த கல்யாணம் நடக்க கூடாது. அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சாரதா கிட்ட நேரடியாவே சவால் விட்டுருக்கேன். அந்த சவால நான் ஜெயிச்சே ஆகணும். அதனால நீ சாரதா வீட்ல தங்கி அந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கிறதுக்காக நான் உனக்கு அப்பப்ப கொடுக்கற ஐடியாவை நீ அந்த சாரதாவுக்கு சந்தேகம் வராத மாதிரி செயல்படுத்தணும். செய்வியா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க சொன்னா செய்யாம இருப்பனா? சாரதாமா வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்க. இப்ப உடனே கிளம்பி போறேன். இதுதான் சுகந்திங்கிறது. நான் கோடு போட்டா நீ ரோடே போட்டுருவ. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. சாரதா வீட்டு அட்ரஸ நான் ஏற்கனவே உன் நம்பருக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஓ, அனுப்பிட்டீங்களா? வந்துருச்சுமா. அம்மா, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. இந்த பணத்தை உன் செலவுக்கு வச்சுக்கோ. அப்புறம் சுகந்தி, நீ இங்கிருந்து அவ வீட்டுக்கு போக வேண்டாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு காலையில விடிஞ்சதும் அவ வீட்டுக்கு போயிடு. அப்பதான் நைட்டு நீ ட்ரெயின்ல வந்து நேரா ஊர்ல இருந்து வந்தவ மாதிரி அவளை நம்ப வைக்க முடியும். சரி வா, டிரைவர் கிட்ட சொல்லி ஒரு நல்ல ஹோட்டல்ல உனக்கு ரூம் புக் பண்ண சொல்றேன். சரிங்கம்மா. வா வா. கருப்பையா, அம்மா, பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நீயே ரூம் புக் பண்ணி இவங்களை அங்க கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிங்க. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சரி பத்திரம், நான் சொன்ன மாதிரி ஹோட்டல்ல இருந்து அங்க போயிடு. சரிங்கம்மா, நான் வரேன். போயிட்டு வா. இல்ல, பாட்டியை தேடி ஒரு லேடி வந்திருந்தாங்கல்ல? ஆமா. அவங்க யாரு? நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததே இல்லம்மா. ஒருவேளை அவங்க அத்தையோட ஊர்க்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. ஏன் அத கேக்குற? இல்ல, பாட்டி பொதுவாவே யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஆனா இந்த லேடிக்காக பாட்டி வாசல்லே காத்திருந்து அவங்க வந்ததும் அவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேசி அனுப்புறாங்களே. வந்தவங்க அந்த லேடி பாட்டிக்கு ரொம்ப முக்கியமானவங்களா? எனக்கு தெரியலையேம்மா. என்னத்த நீங்க எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்றீங்க? சரி, நீங்க அவங்களுக்கு காஃபி குடுக்கறதுக்காக பாட்டியோட ரூமுக்கு போனீங்கல்ல, அப்ப அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு கவனிச்சீங்களா? ஏதோ முக்கியமான விஷயம் தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. நான் உள்ள போனதும் 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. அதோட அத்தை என்ன கொஞ்ச நேரம் கூட அங்க நிக்க விடலமா. காஃபி குடுத்த உடனே காஃபி குடுத்துட்டல, வெளியில போ அப்படின்னாங்க. நானும் வெளியில வந்துட்டேன். அதனால அவங்க என்ன பேசினாங்கன்னு நான் சரியா கவனிக்கலமா. என்னத்த நீங்க? சரி சரி, நான் இப்ப சாப்பாடுலாம் ரெடி பண்ணணும். நான் அப்புறம் பேசுறேன். சரி. நாம ஏன் இவ்ளோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோம்? நாம தான் ஆல்ரெடி பார்ட்டி ரூம்ல வாய்ஸ் ரிசீவர் மிஷின் செட் பண்ணிருக்கோமே. அது மூலமா என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு பாட்டி, ஒருவேளை என்னையும் மீறி உங்களால என் அக்கா கல்யாணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, அப்புறம் இந்த நிலா உங்களை சும்மா விட மாட்டேன்.
வாழாக்கு சைஸ்ல இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசிட்டு போறா? ஆ? உன் அக்கா கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியாதா? நிறுத்தி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு முடிவு கட்டுறேன். சொல்லுங்க மேடம். சிவானி, நீ இப்போ எங்க இருக்க? சித்துவ கூட்டிட்டு நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். ஓ, அங்கேயே போயிட்டியா? ம். ஏன் நீ ஒரு வார்த்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இப்போ நானா கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம்தான் சொல்றேன். நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அதான் அப்புறமா கால் பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. நான் சொன்னேங்கிறதுக்காக சித்துவ உங்க கோயம்புத்தூர் பிரான்ச் ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்ட. ஆனா அவன் அங்க வந்ததும் என்ன வேலைன்னு கேட்டிருப்பானே. என்ன சொல்லி சமாளிச்ச? நீங்க சொன்னதுக்காக மட்டும் நான் சித்துவை இங்க கூட்டிட்டு வரல. எங்க பிரான்ச்ல உண்மையாவே ஒரு பிரச்சனை இருக்கு. ஓ, அத காரணமா வச்சுதான் நான் இங்க சித்துவை கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, அப்படியா? என்ன பிரச்சனை அது? எங்க எஃப்எம் இருக்கிற பில்டிங் ஓனருக்கு 2 வைஃப். அதுல 2வது வைஃபோட பையன் தான் இந்த பரத். ஓ, அப்படியா விஷயம்? நல்லதா போச்சு. சித்துவுக்கு இனிமே உன் மேல எந்த டவுட்டும் வராது. கண்டிப்பா வராது மேடம். சரி, இன்னைக்கு அங்கதானே தங்குவீங்க? ஆமா ஆமா, இன்னும் 2 நாளைக்கு நாங்க இங்கதான் தங்க போறோம். நீங்க அடுத்த பிளான் என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. சொல்றேன், நீ கவனமா கேட்டுக்கோ. நான் சொன்னதை மட்டும் நீ சரியா செஞ்சுட்டேன்னா சித்து உனக்கு தான். சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். லிப்ஸ வச்சு லிப்ஸ வச்சு அழுத்தமா கிஸ் பண்ணுவேன். ஏங்க, என்னங்க திடீர்னு உங்க முகம் ரப்பா மாறிடுச்சு? பின்னாடி பாரு. பின்னாடியா? பின்னாடி என்ன? ஹாய் டார்லிங். மேடம், நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன மேடம் நீங்க பிரைவேசியா நான் என் உட்பீட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? அதேதான் நானும் கேக்குறேன். உங்க உட்பை நான் தானே? நீங்க என்கிட்ட ரொமான்ஸ் பண்றதை விட்டுட்டு அனாவசியமா எதுக்கு தென்றல் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சித்து, நீங்க என்கிட்ட தானே ரொமான்ஸ் பண்ணணும். மேடம், உங்களுக்கு விளையாட வேற ஆளே கிடைக்கலையா? முதல்ல போங்க மேடம் இங்க இருந்து. அது எப்படி போக முடியும்? உங்களுக்காக நான் ஆசையா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா ஐஸ்கிரீம் மாத்தி மாத்தி சாப்பிடலாம். தென்றல், நானும் என் ஃபியான்சேவும் ஆசையா ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். நீங்க கொஞ்சம் டீசென்ட்டா வீடியோ காலை கட் பண்ணிட்டு ஒதுங்கிக்கிறீங்களா? சாரதா, சாரதா, சுகந்தி,
எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. எப்படி ஆமா. இருக்க? நான் நல்லா இருக்கேன். சித்து எல்லாம் எப்படி இருக்கான்? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சுகந்தி. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வெயிட்ட வச்சுட்டு நின்னுட்டு இருக்க. ஐயோ சாரி குடு. உட்காரு. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதால டயர்டா இருக்கு. ஆமா. அப்புறம் சுகந்தி எங்க சித்துவ காணோம்? அவன் ஆபீஸ் விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கான். நீ இரு, நான் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இரு, அதெல்லாம் வேண்டாம், பேசிட்டு போ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பாத்திருக்கேன். சொல்லு சுகந்தி, என்ன திடீர்னு சென்னைக்கு வந்திருக்க? அது செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல ஒரு வேலை இருந்தது. ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய வேலை. இங்க வந்து பார்த்தா அது 10 நாள் ஆகும் போல இருக்கு. சரி, ஹோட்டல்ல தான் ரூம் எடுத்து தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பொம்பளை 10 நாள் எல்லாம் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குனா நம்ம ஊரை பத்தி தெரியும்ல, ஏதாவது தப்பா பேசுவாங்களோன்னு தான் பயமா இருக்கு. என்ன பேசுற நீ? நான் இங்க இருக்கும்போது நீ ஏன் போய் ஹோட்டல்ல தங்கணும்? நாம என்ன அப்படியா பழகிருக்கோம்? நீ இங்கேயே தங்கிக்க சுகந்தி. அதுக்கு இல்ல சாரதா, ஏதோ 1 நாள் 2 நாள்னா தங்கலாம். 10 நாள் தங்குறதுன்னா இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? நீ எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்க. இது உன் வீடு மாதிரி. இன்னும் சொல்ல போனா வர 25ஆம் தேதி என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஓ, ஊருக்கு வந்து உங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து அழைக்கலான்னு நினைச்சேன். நல்ல வேளை, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. கல்யாணம் வரைக்கும் நீ இங்கேயே இருந்து கூட மாட எனக்கு ஒத்தாசை பண்ணி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் பொறுமையா ஊருக்கு போ சுகந்தி. எனக்கு சொல்லவா வேணும் சாரதா? உன் பையனோட கல்யாணம் என் பையனோட கல்யாணம் மாதிரி எப்படி இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போறேன்னு மட்டும் பாரு. ஆமா, உங்க மாமியார் ஆண்டாள் அம்மாவும் நீயும் இப்போ பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லல்ல, சமரசமா தானே போறீங்க? எப்படி சமரசம் ஆகுறது? அவங்க கொஞ்சமாவது நல்லவங்களா மாறினாதானே. அவங்க இன்னும் எப்பவும் போல அதே வில்லித்தனத்தோட தான் இருக்காங்க. என்ன சாரதா இப்படி சொல்லிட்ட? சித்துக்கு கல்யாண வயசு வேற வந்துருச்சு. இப்பயாச்சும் கொஞ்சம் இறங்கி வந்து பேசலாம்ல. எங்க இறங்கி வர்றது? அவங்களுக்கு என்ன மட்டும் பிடிக்காதுன்னு இல்ல, சித்துவையும் சுத்தமா பிடிக்காது. ஐயோ, அப்படியா? ஆமா சுகந்தி, என்ன இருந்தாலும் என் பையன் அவங்க பேரன் தானே. அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம என்ன பழி தீக்கிறதுக்காக எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்டயே சவால் விட்டுருக்காங்கன்னா பாத்துக்க. ச்சே, என்ன ஒரு மனுஷி அவங்க! இத்தனை வருஷம் ஆகியும், அதுவும் சொந்த பேரனோட கல்யாணம் ஆகுற டைம்ல கூட கொஞ்சம் கூட இறங்கி வந்து பேசலன்னா எப்படி? அவங்க கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்க. அவங்க மாறுற ஜென்மமும் கிடையாது. சரி சாரதா, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன, உன் பையனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதையும் மீறி உன் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்கள நான் பாத்துக்கிறேன். அவங்க பேச்சு விட சுகந்தி. வா தென்றல். சுகந்தி, இவதான் என் பையனை கட்டிக்க போற பொண்ணு. பேரு தென்றல். ஓ, இவதான் அந்த தென்றலா? இவ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் ஆண்டாளம்மா நம்மள இங்க வர வச்சிருக்காங்களா? ஆடா, வணக்கம்மா. அம்மா, இங்க எங்களை சந்திச்சாலே ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இந்த பொண்ணு தானே உங்க பேரன் கல்யாணம் பண்ணிருக்காரு? ஆமா, பேரு நீலா. தெரியுமா? இவளை நீங்க யாருக்கும் தெரியாம கடத்தணும். ஏய், கடத்துறது மட்டும் இல்ல, ஆளையே காலி பண்ணணும். அம்மா, இந்த பொண்ணு உங்க வீட்டு மருமக. இந்த பொண்ணு எதுக்கு? இவ என் வீட்டு மருமகங்கிறது நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? நான் சொல்றத உங்களால செய்ய முடியுமா முடியாதாங்கிறத மட்டும் சொல்லுங்க. என்னடா பண்ணிடலாமா? முடியுமா? கருப்பையா,
நீ போ. இந்தா இது அட்வான்ஸா வச்சுக்கோ. இவளை எப்ப கடத்தணும், எப்ப இவ கதைய முடிக்கணுங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். சரிங்கம்மா. இப்ப கிளம்புங்க. வரமா வரமா. வரோம். அம்மா, இந்த தென்றலுக்கும் சித்துக்கும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் இங்கிருந்து என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுபடியே நான் செஞ்சிருவேன். ஏன் அவசரப்படுற? கல்யாணத்துக்கு தான் இன்னும் நாள் இருக்குல்ல. அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணுங்கிறத நான் பொறுமையா உனக்கு சொல்றேன். இப்போதைக்கு எந்த குழப்பமும் இல்லாம அந்த சாரதா வீட்ல போய் நீ செட்டில் ஆயிட்டியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் கால் பண்ணேன். அதெல்லாம் நல்லபடியா செட்டில் ஆயிட்டமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்புறமா நான் நினைச்ச காரியத்தை நல்லபடியா முடியற வரைக்கும் நான் இங்கிருந்து போகவே மாட்டேம்மா. உன் வார்த்தையை கேட்கும் போது நான் நினைச்சது இப்பவே நடந்துட்ட மாதிரி சந்தோஷமா இருக்கு சுகந்தி. அம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் உங்களுக்காக முடிச்சு வைக்கிறேன். சரியாம்மா? சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏய் சாரதா, என்ன மீறி நீ உன் பையனுக்கும் தென்றலுக்கும் கல்யாணத்தை நடத்துறியா? இல்ல நான் அதை நடத்ததான் விட்டுருவேன். அந்த கல்யாணத்தை நிறுத்த ஏற்கனவே நான் ஊர்ல கந்தசாமியை ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ உன் வீட்டுக்குள்ள சுகந்தியும் அனுப்பி வச்சுட்டேன். இது மட்டும் இல்ல, இன்னும் என்கிட்ட நிறைய பிளான். அதை எல்லாத்தையும் மீறி எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு நானும் பாக்குறேன். சொல்லுங்க. என்ன சிவானி, உன் குரல்ல ஒரு பதட்டம் தெரியுது. ஏன், என்னாச்சு? அங்க ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா, ஒரு சின்ன பிரச்சனை. என்னமா சொல்ற? என்ன பிரச்சனை? ஒருவேளை சித்துவுக்கு நம்ம திட்டம் எல்லாம் தெரிஞ்சு போச்சா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. இது வேற. வேற என்ன? எங்க எஃப்எம் பிரான்ச்சோட பில்டிங் ஓனருக்கு 2 வைஃப். ரெண்டாவது வைஃபோட பையன் லீஸ் அக்ரிமெண்ட்ல தன்னோட பேரையும் சேர்க்க சொல்லி அடிக்கடி வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட காம்ப்ரமைஸ் பேசும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் மறுபடியும் வந்து கலாட்டா பண்ணுவான்னு தான் தோணுது. அப்படி ஏதாவது நடந்தா அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓ, அப்படியா? சரி, அதை விடுங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் சித்துவ தனியா இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி சித்துவ எப்படியும் நான் ஏன் கிட்ட சரண்டர் ஆக வச்சிருவேன். இந்த விஷயம் சித்து அம்மாக்கு மட்டும் இல்ல, தென்றலுக்கும் தெரியணும். அப்பதான் தென்றல் சித்துவ சந்தேகப்பட்டு அவளாவே கல்யாணத்தை நிறுத்திடுவா. நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். நீங்க காலையில சித்துவோட அம்மாவையும் தென்றலையும் கூட்டிக்கிட்டு நேரா இங்க வந்துருங்க. நீங்க இங்க வரும்போது சித்து முழுசா ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துருவாரு. நீ மட்டும் இத சரியா செஞ்சுட்டனா நான் முறைப்படி சித்துவ என் பேரனா ஏத்துக்கிட்டு அவனை உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம என் சொத்துல 1/4 பங்கு உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி சொத்தெல்லாம் நிறைய இருக்கு. அதனால சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம். சித்து மட்டும் எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சா போதும். கண்டிப்பா சித்துவுக்கு நீதான் பொண்டாட்டி. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லுங்க லாயர் சார், இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம்? மேடம், லீகலா பார்க்கணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த பில்டிங் ஓனர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பையனுக்கு தான் சொந்தம்.
அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனாலதான் அவர் பேர்ல டாக்குமெண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் செகண்ட் ஒய்ஃபோட பையன் பரத், அவரு கொஞ்சம் வில்லங்கமானவரு. அவரும் என் கிளைண்ட் தான். ஆனா அவருக்கு லோக்கல்ல பெரிய பெரிய ஆளெல்லாம் தெரியும். அதனால அவரை பகச்சிக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லதில்ல மேடம். என்ன சார், பிரச்சனையை சால்வ் பண்ண ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க உங்க கிளைண்ட் பரத்துக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பயமுறுத்த ட்ரை பண்றீங்க? இல்ல மேடம், பயமுறுத்துற மாதிரி பேசல மேடம். இருக்கிற ஃபேக்ட தான் சொன்ன மேடம். என்ன ஃபேக்ட்? அதான் மேடம், பரத் சாருக்கு லோக்கல்ல இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தி மேடம். இருக்கிற அரசியல்வாதிகள்ல இருந்து பெரிய பெரிய ரவுடிகள்லாம் அவருக்கு தெரியும் மேடம். அதனால அனாவசியமா ஏன் அவரை பக்கச்சிக்கணுமேனு சொன்ன மேடம், அவ்வளவுதான். சுத்தி வளைக்காம என்ன சொல்ல வரீங்கன்னு சுருக்கமா சொல்லுங்க. மேடம், பில்டிங் ஓனரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் இப்ப துபாயில இருக்காரு. அவர் நாளைக்கோ நாளை மறுநாளோ இங்க வர்றதா இருக்காரு. அவர் வந்த உடனே அவரோட சேர்ந்து பரத் சாரையும் உட்கார வச்சு நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பேசி அந்த அக்ரிமெண்டோட லீஸ 2 பேர் பேர்லயும் மாத்தி எழுதிட்டோம்னா லாயர் சார் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுன்னு சொல்றாரு மேடம். கரெக்ட் தான் மேடம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மேடம். அந்த பரத் இந்த பக்கம் வராம இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாவே வராது போல. ஏன்னா பரத் உங்களோட கிளைண்ட் ஆச்சே, நீங்க அவருக்கு தானே ஃபேவரா இருப்பீங்க. அப்படிலாம் இல்ல மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி பரத் சார் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல மேடம். அவரு யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு பயம் இல்ல. அக்ரிமெண்ட் ஆல்ரெடி இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. அதை யாருக்காகவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த பரத் என்ன அடிச்சு காயப்படுத்திருக்கான். இந்த ஒரு காரணத்தை வச்சு நான் இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? இல்ல கதவை உடைச்சிட்டு வருவா. கதவை தரடி. வாடா அடியாளு, நீ எங்கதான் இருக்கியா? இன்னைக்கு உன்னையும் பாஸையும் கொல்லாம விட மாட்டேன். ஏய், மரியாதை போயிடுங்க. நான் இருக்கிற கோவத்துல ஒன்னெல்லாம் அடிச்சே கொண்டு. அப்படியா? எங்க அடி பாக்கலாம்? அட்ரா அட்ரா. ஆபீஸ்ல நீ என் மேல கை வைக்கும் போது கொஞ்சம் செஞ்சுட்டேன். இப்ப தொடரா பாக்கலாம். இத பாரு, வேண்டாம். அனாவசியமா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஏற்கனவே உன் மேல போலீஸ் கேஸ் இருக்குல்ல. சொன்னா கேள், போயிடுங்க. ஏய், முதல்ல என் மேல கைவிட பாக்கலாம். நீ ஒரு ஆம்பளியா இருந்தா என் மேல கைவிட பாக்கலாம். அங்க என்னமோ பெரிய ஹீரோ மாதிரி சீனா போட்ட. இப்ப நான் அமைதியா நிக்கிறேன். ஓ, கத்திய பார்த்துதான் பயன்ட்டியா? இந்த கத்திய வச்சு அவளை கண்ணு முன்னாடி எப்படி கொல்றன் பாடுறா. சித்து, அவன் மூச்சு விடல. சித்து ஒரு வேலை செத்துட்டானோ? நீங்க வேற மேடம், லைட்டா மயக்கத்துல தான் இருக்கான். முதல்ல போலீஸுக்கு போன போடுங்க. அதுக்கு முன்னாடி சேஃப்டிக்கு கயிறு போட்டு கட்டிடலாம். கட்டுறதுக்கு கயிறு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சரி, அந்த டிராக்குள்ள பாருங்க. ஏய், நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உங்களை கொல்லாம விட மாட்டா. என்னாச்சு? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இன்னும் தூங்கலையா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? சித்துவை நினைச்சா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. என்னமா சொல்ற நீ? நீ தானம்மா மாப்பிள்ளையோட சிறுத்தையும் போறான். அதனால அந்த சிவானிய நினைச்சு எனக்கு எந்த பயமும் இல்லன்னு சொல்லி தானே மாப்பிள்ளைய கோயம்புத்தூருக்கு அமைச்சிருக்க. அப்புறம் இப்ப என்ன குழப்பம் உனக்கு? அது இல்லப்பா, நேத்து நைட்டு நான் சித்து கிட்ட வீடியோ கால் பேசும்போது திடீர்னு அந்த சிவானி நடுவுல போந்து சித்துவுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டப்பா. அந்த பொண்ணை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல தென்றல்.
அவ ஏதோ வேணும்னு உன்னை வெறுப்பேத்ததுக்காக அப்படி பண்ணிருப்பா. சரி அத விடுங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் சித்து என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறான். அவன் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. சரி, நானா கால் பண்ணதுக்கும் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் கூட பண்ணாம நான் சிவானி மேடம் கூட இங்க பிஸியா இருக்கேன்னு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் நான் அவனுக்கு போன் பண்ணேன். அப்ப அவன் நம்பரு பிஸியா இருந்துச்சு. யார்கிட்டயோ ரொம்ப நேரம் பேசிட்டு தான் இருந்தான். ஆனா என் கால் வர்றத அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நான் மறுபடியும் அவனுக்கு கூப்பிட்டு பார்த்தா அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, அவனுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சிறுத்தைக்கு கால் பண்ணி பார்த்தா அவன் என்னடான்னா குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருக்கான். இப்ப நான் என்னப்பா பண்றது? அங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டென்ஷன்ல என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. தென்றல், பதட்டத்துல பார்த்தா நம்மளோட நிழல் கூட நம்ம கண்ணுக்கு பேய் மாதிரி தெரியும். அது நம்மள பயமுறுத்தும். உண்மையில மாப்பிள்ள ஏதோ வேலை விஷயமா பிஸியா இருப்பாருமா. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம சீக்கிரம் வந்து தூங்கு. சொன்னா கேளு. இந்த வாடை காத்து உனக்கு ஒத்துக்காது. வா, உள்ள போய் படு. வா, அப்பா நான் சொல்றேன்ல, எந்திரி. வா. சித்து, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு சித்து. அதெல்லாம் ஒரு தப்பும் இல்ல. தென்றல் இல்லையா? போங்க அந்த பக்கம். தென்றல், சாரி தென்றல். இந்த சிவானி ரொம்ப மோசம். நான் எப்பவுமே உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். தென்றல், கழுத்துல தாலிய கட்டி இவளை நீ உன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். இல்ல நானே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். இவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ சம்மதிக்கிறியா இல்லையா? சம்மதிக்கிறேன்னு சொல்லுடா. இவன் கிட்ட எதுக்கு சம்மதமானலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் சாட்சிக்கு நானும் சாரதாத்தையும் இருக்கோம்ல. எங்க முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். நானே போய் தாலிய வாங்கிட்டு வரேன். தென்றல், என்ன சிவானி, தாலி வாங்க போனவ எதுக்கு தாப்பா போட்டான்னு பாக்குறியா? என்ன இருந்தாலும் நீ என்னோட சீஃப் ஆபீசர்ல. என் கையால நீ அற வாங்கறத அடுத்தவங்க பாத்திர கூடாதுல்ல. வாடி. ஏய், யார் மேலடி இப்படி ஒரு பழிய போடுற?
மேல இப்படி ஒரு பழிய போட்டா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஏண்டி, யாரு மேலடி இப்படி ஒரு பழிய போடுற? இவன் என்னோட சித்தோடி. நீ சித்து மேல இப்படி ஒரு பழிய போட்டா நான் அதை நம்பிடுவேனா? நேத்து ராத்திரி ஓ நிலைமையில நான் இருந்திருந்தா கூட சித்து என்கிட்ட தப்பா நடந்திருக்கவே மாட்டான். அப்படிதானே சித்துவை என்கிட்ட இருந்து பிரிச்சு நீ அடையணும்னு ஆசைப்பட்ட. அதுக்கு இந்த அம்மாவையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு இப்படி ஒரு நாடகத்தை ஆடுறீங்களா? ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இவன் இவளை கெடுத்தாங்கிறதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு. அத கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி உன்னால இவனுக்கு வக்காலத்து வாங்க முடியுது? அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சித்துக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கா வக்காலத்து வாங்குறேன். சித்து இவ்வளவு வலுக்கட்டாயமா கற்பழிச்சா அப்படின்னு சொல்றீங்களே, அந்த சம்பவத்தை வீடியோ எடுத்தது யாரு? சொல்லுங்க, வீடியோ எடுத்தது யாரு? சித்துவா இல்ல இவளா? இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தாலும் எடுத்தவங்க கையில கேமரா இருந்திருக்கணும்ல. அந்த வீடியோல பார்த்தா இவங்க 2 பேர் கையிலயும் எந்த கேமராவும் இல்ல, மொபைல் போனும் இல்ல. அப்போ அந்த வீடியோவை எடுத்தது யாரு? வேணும் நீ சித்து பேரை டேமேஜ் பண்ணி அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த ரூம்ல ஆல்ரெடி கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இத கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளண்ணா. புரியுது. அப்புறம் ஏன் நான் சென்னையில இருந்து கிளம்பும் போது எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சேன்னு சொல்லி பதர்னு பாக்குறீங்களா? உங்களோட இந்த கேவலமான பிளான்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அப்படி சொன்னேன். போய் சொல்ற இவங்களே எந்த உறுத்தலும் இல்லாம இங்க நிக்கிறப்ப நீ உண்மைதானே பேசிட்டு இருக்க? அத கெத்தாவே சொல்லுடா. சித்து, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா இவ எப்படிப்பட்ட கேடு கெட்டவன்னு? இனிமேலாவது இவள உன் சீஃப் ஆபீசர் அப்படின்னு சொல்லி இவ சொல்றதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டிட்டு இருக்காத. நம்ம குடும்பத்துல இவ நிழல் பட்டாலே பாவம். ஏய் ஏய், என்ன சவுண்டு? பொண்ணுன்னு பாக்குறேன், இல்ல அடிச்சே கொன்று. இப்ப தென்றல் மட்டும் என்ன புரிஞ்சுக்காம இருந்தா இந்நேரம் என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீங்களா மனுஷங்களா? உங்களை பார்க்க அப்படியே அருவருப்பா இருக்கு. தென்றல், இவங்க பேச்ச நம்பி நான் கூட 2 செகண்ட் என் புள்ளைய தப்பா நினைச்சிட்டேன். ஆனா என் பையன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியே. நீ என் மருமகளா வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ இவனுக்கு பொண்டாட்டியா வரதுக்கு என் புள்ளையும் கொடுத்து வச்சிருக்கணும். என் புள்ள கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சவால்லாம் வெட்டிங்கல்ல, அந்த சவாலை நிறைவேத்த எவ்வளவு சீக்கிரம் தயாராவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க 2 பேரும் என்னதான் திட்டம் போட்டாலும் என்னையும் சித்துவையும் பிரிக்கவே முடியாது. வா சித்து. அப்போ ராத்திரி உனக்கும் அவனுக்கும் ஒண்ணும் நடக்கலையா? ஆமா, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவ்ளோ போதையிலையும் சித்து தெளிவாதான் இருந்தான். அவனை மடக்கிறதுக்கு நீங்க போட்டு கொடுத்த மொக்க பிளான் தான் சொதப்பிடுச்சு. போயும் உங்ககிட்ட பிளான கேட்ட பாருங்க, என்ன சொல்லணும்? ச்சே.
சொல்லுங்க ஆகாஷ். தென்றல், பாட்டி உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அந்த சிவானி கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். பாட்டி ஏன் தான் உன் மேல இவ்வளவு வெஞ்சன்ஸா இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை தென்றல். ச்சே, எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. தென்றல், என் பாட்டி சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி. ஆகாஷ், நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க பாட்டி நல்லவங்களா மாறினா போதும், எல்லாரும் நிம்மதியா இருப்போம். நீ கவலைப்படாத தென்றல். என் பாட்டியால உன் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இது விஷயமா நான் சித்துக்கிட்ட கூட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இத பத்தி சித்துக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. ஏன்னா என் பாட்டி அவ்வளவு மோசமா நடந்திருக்காங்க. சரி, நான் சித்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருத்தேன். சரி விடுங்க ஆகாஷ், உங்க பாட்டி பண்ண தப்புக்கு நீங்க ஏன் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்? நீங்க என் தங்கச்சி நிலாவை நல்லபடியா பாத்துக்கோங்க, அதுவே எனக்கு போதும். சரி ஆகாஷ், நான் வச்சிடுறேன். சரி. உங்களுக்கு என்ன விட என் அக்கா தான் ஸ்பெஷல்ல. எதுக்கு முறைக்கிறீங்க? நான் உண்மையை தானே சொல்றேன். என் வாழ்க்கையை விட என் அக்கா வாழ்க்கை மேலதான் அக்கறை ஜாஸ்தி. ஆமா, அக்கறை தான். என்ன போ அக்கா உன்ன மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவன். அதான் தென்றலோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப அக்கறைப்படுறேன். எங்க உங்க அக்கா கிட்ட இருக்கிற நேர்மையும் உண்மையும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. இல்ல, ரெண்டு பேரும் ஒரே வயத்துல தான் பிறந்தீங்களான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. உன்ன போய் நல்லவன்னு நான் நம்பினேன் பாரு. புத்தியை எதால அடிச்சுக்கணும்னு எனக்கே தெரியல. கட்டின பொண்டாட்டி மேல உங்களுக்கே இவ்வளவு வெறுப்பு? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட இறக்கமே வராதா? ஓகே சார். ஓகே, இதெல்லாம் ஓகே தானே? எல்லாம் சரியா இருக்கான்னு பக்காவா பாத்து வச்சுக்கோ. ஓகே ஓகே சார். சரி, ஓகே. நீ போ, பேலன்ஸ் அப்புறம் பாத்துக்கலாம். கிளம்பட்டுமா சார்? நீ போ. என்ன தென்றல், ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது ஏதோ யோசனையோட வர்றீங்க? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, சிவானி நேத்தும் ஆபீஸ்க்கு வரல, இன்னைக்கும் ஆபீஸ்க்கு வரல. என்னாச்சுன்னு யாருக்கா தெரியுமா? அவங்க எப்படி ஆபீஸ்க்கு வருவாங்க? சித்து விஷயத்துல அவங்க பண்ண திருவிளையாடல் தான் ஆபீஸ் முழுக்க பரவிடுச்சே. அப்படியா? யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். ஏன் சிறுத்தை இதை எல்லாருக்குமே தெரியப்படுத்தின? என்ன தென்றல் பேசுற நீ? அவ என்ன சாதாரண தப்பா பண்ணா? அந்த ஆண்டாள் பாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு எவ்வளவு கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணிருக்கா. அவ யாரு, எப்படிப்பட்டவ எல்லாம் இந்த ஆபீஸ் முழுக்க எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் அவ இனிமே உன் வாழ்க்கையில விளையாடாம இருப்பா. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கேபினுக்கு வாங்க. எங்க என்னங்க பேசணும்? எது வரனாலும் இங்கே சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ் கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? போய் என்ன விஷயம் கேட்டு வாங்க. போடா. உட்காருங்க. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. அங்க நான் பண்ணது தப்புதான். என்னதான் ஆண்டாள் மேடம் ஐடியா கொடுத்திருந்தாலும் அவங்க பேச்சு கேட்டு நான் இவ்ளோ சீப்பா நடந்திருக்க கூடாது. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுது. ஐ எம் வெரி சாரி. சித்து, ஒரு நாள் உங்ககிட்ட நான் ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா?
அது ஒண்ணு கதை இல்ல, நிஜமா என் வாழ்க்கையில நடந்த சம்பவம். சித்து இவங்க என்ன சொல்றாங்க? நான் மும்பைல இருக்கும்போது சித்து மாதிரி உருவத்துல இருக்கிற ஒருத்தரை நான் காதலிச்சேன். அவரும் என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சாரு. என்னத்த அப்படி பாக்குறீங்க? கல்யாணம் ஆன பொண்ணுங்க எல்லாரும் மாங்கல்யத்துல குங்குமம் வச்சுக்கிறது சகஜம் தானே? சகஜம்தான். ஆனா நீயே இதெல்லாம் செய்யறன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? நானும் கல்யாணம் ஆன பொண்ணு தானே. லீலா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன விஷயத்த? நீயும் ஆகாஷும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? உனக்கும் ஆகாஷுக்கும் ஏதாவது பிரச்சனையாமா?